திரு கர்னல் மலையப்பன் அவர்களும் நம்மோடு இணைகிறார். திரு மலையப்பன், இப்போ இன்றைக்கு ஒரு பிரஸ் பிரீஃப்ல விக்ரம் மிஸ்ரி மற்றும் கர்னல் சோஃபியா குரேஷி, ஏர் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுத்தாங்க. நேற்று இரவு முன்னிரவில் தொடங்கி இன்று வரைக்குமாக என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு முழு விளக்கம் கொடுக்கப்பட்டது. தற்போது மீண்டும் எல்லைகளில் நீடிக்கக்கூடிய இந்த பதற்றம் என்பது தொடர்கிறதா? இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இது முழுமையான போர் அப்படின்னு தான் பார்க்கணுமா? இது போருங்கிறது நம்ம இன்டர்நேஷ்னல் பார்டர் கிராஸ் பண்ணி ஃபுட் இன்ஃபென்ட்ரி, ஆர்மட் கோர், ஆர்மட் டேங்க்ஸ் இதெல்லாம் கிராஸ் பண்ணால் தான். அது அனௌன்ஸ் பண்ண பிறகு தான். அனௌன்ஸ் பண்ணாத வரைக்கும் இப்போ ஏன் உலக நாடுகள்லாம் நம்ம மேலே யாரும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இது தீவிரவாதம் சொல்கிறோம். அப்புறம் தீவிரவாதத்தை இருக்குது அவங்க பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுறாங்கன்னு ரிப்பீல் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எங்களோட ஆர்மியை அட்டாக் பண்ணுறாங்க அதனால என்ன. ஸோ இது அன்அனௌன்ஸ் வார், பட் இட் இஸ் லைக் ஏ வார், பட் இஸ் நாட் ஏ வார். அது மாதிரி போய்கிட்டு இருக்குது. இப்போ அங்கே பார்டர் லைனில் எப்போவுமே ஸ்ப்ரூடியஸ் அட்டாக் இது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அங்கே உள்ளவங்களுக்கு அதிகம் ஸ்மால் ஆர்ம்ஸ் இருக்கும், மோட்டர் ஃபயர் இருக்கும், எல்எம்ஜி இருக்கும், மெஷின் கன்ஸு. லிமிட்டட் ஒரு 300 to 500 yardsக்கு தான் அவங்க ஷூட் பண்ண முடியும், கிராஸ் பண்ண முடியாது. இந்த கண்டிஷன்ஸில் அவங்க அப்பப்போ பின் பிரேக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதே சமயத்தில் இனி வாருங்கிறது இனிமேல் இந்த நேருக்கு நேர் வர்றது போயிடுச்சு. வாரில் முதல்ல ஸ்ட்ராட்டஜி அண்ட் டாக்டிக்கல் வார் தான் இருந்தது. இப்போ டெக்னிக்கல் வார் ஆயிடுச்சு. ஸோ இருந்த இடத்துல இருந்தே எல்லா டார்கெட்டையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு கடைசியில் ஆக்குபை பண்ணுறதுக்கு மட்டும்தான் இன்ஃபென்ட்ரி மேன் பவர் போய் ஆக்குபை பண்ணுவாங்க. ஸோ அதனால் வார் இனிமேல் மோர் டெக்னிக்கல் கம்யூனிகேஷன், அப்புறம் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அண்ட் சேட்டலைட் கம்யூனிகேஷன், இந்த மாதிரி வார் நடக்கும். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் எப்போ இன்றைக்கி நைட் நார்மலி வார் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா லேட் நைட் அண்ட் ஏர்லி மார்னிங் ஆஃப்டர் 2 o'clock, நார்மலி அரௌண்ட் 3 o'clock தான் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் தான் எல்லாருமே அசந்து சோர்வடைஞ்சிருவாங்க. அப்போ அட்டாக் பண்ணும்போது ரிப்பல்ஷன் ரொம்ப ஸ்லோ ரேட்டில் இருக்கும், இம்மிடியட்டாக இருக்காது. இப்போது வரைக்கும் தொடர்வது எல்லாமே ஒரு ரிட்டாலியேஷன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஓகே. இனிமேல் வர்றதுக்கு இன்றைக்கி நைட்டில் அநேகமாக பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்களோ அது டே டைமில் அதுக்கு சும்மா படம் காட்டுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல் ஃப்ளெஜ் போகணும்னா ஆஃப்டர் மிட் நைட்டுக்கு பிறகு தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அது இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் வந்திருக்கும். இன்னும் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அது கவர்மெண்ட் ஆஃப் த டே, அது எப்படி ரிட்டாலியேட் பண்ணுறது. அப்புறம் பாகிஸ்தான் கூட இன்னும் 2-3 பாதி நாளில் அவங்க எக்ஸாஸ்டட்னா அவங்க ரிசோர்ஸஸ், பேக்கப், ஆர்ம்ஸ், அம்யூனிஷன், சப்ளை லெவல், கம்யூனிகேஷன்லாம் நிறைய இடத்துல கட் பண்ணிட்டோம். அதனால் அவங்க ரெடியூஸ் தான் இருக்கும். இருந்தாலும் அதை ஓவர் டைம் பண்ண பாகிஸ்தான் அவங்க மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா தான் அட்டாக் பண்ணிச்சு, அவங்க 3 ஏர்கிராஃப்டை முடிச்சிட்டோம், அந்த ட்ரோன் போட்டோம், இந்த ட்ரோன் இத்தனை சிவிலியன் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அப்புறம் இந்த பிளாக் அவுட்டை பற்றி நீங்கள் சொன்னீங்க. பிளாக் அவுட் இஸ் சிவில் டிஃபென்ஸ். ஓகே. சிவில் டிஃபென்ஸில் உங்கள் எல்லாம் டீச் பண்ணும்போதே சொன்னாங்க, ஏன் பண்ணால் முதல்ல இது கொஞ்சம் ஓல்டு டெக்னிக். ஏன் லைட்லாம் ஆஃப் பண்ணோம்னா மேலே இருந்து ஏர்கிராஃப்ட் எங்கே லைட் இருக்குதோ இம்பார்ட்டன்ட் இடத்த பார்த்து அப்சர்வ் பண்ணிடுவாங்க. ஓகே. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறது. இப்போ பார்டர் ஏரியாவில் கட்டாயம் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா கூட மேன் அட்டாக் டீமில் வரும்போது லைட் இருக்கிற இடத்த பார்த்து ஈஸிலி தே கேன் ஃபோக்கஸ் அண்ட் ஓகே. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. அது ஒன்றும் பெரிய இதே கிடையாது. இது பண்ணி ஆகணும். ஒரு போர் பாதுகாப்பு நடவடிக்கை அப்படிங்கிற சிவில் டிஃபென்ஸ் தான். அது ரெஸ்கியூ ரெக்கவரி இதுக்காக வேண்டி. அப்புறம் எனிமி நம்மளை எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடக்கூடாது. நிச்சயமா பேசலாம். திரு பாலச்சந்திரன், ஏற்கனவே ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடியை பாகிஸ்தான் சந்தித்திருந்தது. இன்றைக்கு மீண்டுமாக சர்வதேச நிதியத்திடம் பாகிஸ்தானுக்கான நிதியை நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கப்படும் அப்படின்னும், அதே நேரத்தில் கிரே லிஸ்ட்ல பாகிஸ்தானை மீண்டும் பட்டியலிடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் இந்தியா தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுகிறது. அதை எப்படி பார்க்கிறீங்க? நேர்மையான ஒரு முன்னெடுப்பு தான். ஆனால் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல மொராலிட்டி கிடையாது. தேர் ஆல் அமாரல். அதனால அவங்கவுங்க வசதிக்கு என்ன இருக்கோ அதை தான் அவங்க பண்ணுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க மற்ற நாடுகள்லாம் சொல்லி நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்தியா ஷுட் நாட் பி, நம்ம மட்டுமே இந்த கோரிக்கையை வைக்கக்கூடாது. நம்முடைய நட்பு நாடுகள்கிட்ட, ஏன்னா உலகத்துக்கே தெரியும் பாகிஸ்தான் இஸ் அ ஹப் ஆஃப் டெரரிசம். அது உலகத்துக்கே தெரியும். அதனால மற்றவங்கள்ட்டையும் சொல்லி அந்த ப்ரெஷரை நம்ம கூட்டணும். பாகிஸ்தானுக்கு இழப்பதற்கு ஏதும் இல்லை. இட்ஸ் அ ஃபெயில்டு நேஷன்.
அதனால அவங்க வந்து தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது டிசைசிவா நம்ம வந்து எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. அந்த பேட்டில் ஃப்ரண்ட் வந்து முந்தைய இருந்த மாதிரி மேன் டு மேன் காம்பேட் அப்படிங்கறதெல்லாம் போயிருச்சு. அது ஆர்மி ஆபீசர்ஸ் வந்து ரொம்ப கரெக்டா சொன்னாங்க. இப்ப நடக்கிறது வந்து there are many fronts in which you wage your war. சைக்காலஜிக்கல், அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல், அதுக்கப்புறம் வந்து கமர்ஷியல், எக்கனாமிக், இது எல்லாத்துலயுமே வந்து யுத்தத்தை நடத்த வேண்டியிருக்கு. இந்தியா இஸ் வெல் ப்ரிப்பேர்டு. எல்லா இதுலயுமே இந்தியா வந்து தெரியும், எங்க போகணும்னு சொல்லி தெரியும், எங்க அடிக்கணும்னு சொல்லி தெரியும். நம்முடைய முயற்சிகள் தொடர்ந்து முயற்சிகள் வெற்றி பெறும் நம்புவோம். ஓகே. அதே நேரத்தில் பாகிஸ்தான் சில முயற்சிகளை மேற்கொள்கிறது. அது முழுக்க முழுக்க அங்கு அரசியல் அதிகாரத்தை மையப்படுத்திய ஒன்றாக இருக்கிறது. ஷபாப் ஷெரீஃபினுடைய அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சியும் நடக்குது. அதுக்கு இந்த சூழலை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆமா, எப்பயுமே அது அப்படித்தான் நடக்குது. இங்க வந்து நம்முடைய ஆர்மி வந்து they go by the traditions of a traditional army. முப்படைகளுடைய தலைவர் வந்து குடியரசுத் தலைவர் இல்ல, நம்முடைய படைத்தலைவர்கள் யாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது. அதுல பெருமையா இருக்காங்க அவங்க வந்து. நாங்கள் குடியரசின் ராணுவம் அப்படிங்கிற பெருமையா இருக்கும் நம்முடைய ராணுவம் வந்து. ஆனா அவங்க அப்படி இல்ல. ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சுன்னா உடனடியே அங்க ராணுவ ஆட்சி வரும். அதை ஒரு சாக்கா வச்சு வருவாங்க. அடுத்து ஒரு எலெக்ஷன் நடத்துவாங்க. அந்த எலெக்ஷன் எப்படி நடத்தினாங்கன்னு அவங்களுக்கு தான் வெளிச்சம். அதுல வந்து யார் வந்து சர்வாதிகாரியா வந்தாலும் அவரே தேர்ந்தெடுக்கப்பட்டு விடுவார். இது மாதிரிலாம் பல கொத்துக்கள் அங்க நடக்குது. அதுல இதுலதான் வந்து எனக்கு பாகிஸ்தான் மக்கள் மேல வந்து எனக்கு வந்து ஆழ்ந்த அனுபவம் உண்டு. அவங்க வேற யாரும் இல்லையே, பிரிட்டிஷ் இந்தியான்னு சொல்லி ஒண்ணு இருந்த வரைக்கும் எல்லாரும் ஒன்னாத்தான் இருந்தோம். அவங்களுக்கே இந்த கொடுமை. நமக்கு வந்து நம்முடைய ஜனநாயகம் தொடர்ந்து வலிமை பெற்றுக் கொண்டே இருக்கிறது. முதல்ல வந்து இது ஒன்றிய அரசும் மாநிலங்களும் இருந்தது. 72nd 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ராஜீவ்காந்தி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பஞ்சாயத்து வந்து they have been given constitutional status. அப்ப democracy has gone to the grass root. அந்த அளவுக்கு நம்ம படிப்படியா போய்கிட்டே இருக்கோம். அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை, கொடுக்கப்பட மாட்டாதுங்கிற சூழ்நிலை இருக்குங்கிறது ரொம்ப வருத்தத்திற்குரியது. நிச்சயமாக. அதே நேரத்தில் இப்ப நம்ம ஒரு அண்மை செய்தியும் பார்க்கிறோம். ஜம்மு நகர்ல மின்சாரம் நிறுத்தப்பட்ட நிலையில சைரன் அங்கு ஒலிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று ஏற்கனவே பாகிஸ்தானினுடைய அந்த ட்ரோன் தாக்குதல் நடைபெற்ற சமயத்தில் முழுவதுமாக பிளாக் அவுட் நேரத்தில் குறிப்பிட்ட இடங்களில் எல்லை நகரங்கள்ல அந்த சைரன் ஒலி என்பது ஒலிக்கப்பட்டது. தற்போது ஜம்மு நகரிலும் அந்த சைரன் ஒலிக்கப்பட்டிருக்கிறது. திரு ஜெகநாதன், நீங்க ஜம்முல இருந்திருக்கிறீங்க. திரு மலையப்பன் அவர்கள் சொன்னது போல இது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை தான். ஏற்கனவே ஒரு போர் பாதுகாப்பு ஒத்திகை மூலமாக மக்களுக்கு இதெல்லாம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதன் நீட்சியாகத்தான் தற்போது இந்த பிளாக் அவுட் பண்றதோ அல்லது சைரன் சவுண்ட் அப்படிங்கிறதோ கொடுக்கப்படுது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஜம்மு வந்து இன்டர்நேஷனல் பார்டர் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கு, ரொம்ப க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில இருக்கு. குறிப்பா இந்த சத்வாரி போன்ற இடங்கள் வந்து அங்கதான் வந்து நம்மளுடைய விமானப்படையோட விமான நிலையம் இருக்கிறது. விமானப்படையோட கேம்பும் அங்கதான் இருக்கு, பேஸ் அங்கதான் இருக்கு. அது வந்து ரொம்ப க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில ஒரு 17 கிலோமீட்டர் 18 கிலோமீட்டர்ல பார்டர் இருக்கும். ஏன்னா அது நீங்க சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியால அதுல வந்து ட்ரெயினே போச்சு. சியால்கோட் டு ஜம்மு வந்து ட்ரெயின் இருந்தது. இப்போ அதுக்கப்புறம் பார்ட்டிஷனுக்கு அப்புறம் வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பார்டர் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கும். அது ரொம்ப வல்னரபிள் ஸ்பாட் கூட. அதாவது இன்டர்நேஷனல் பார்டர்ல குறிப்பா வந்து இந்த டாக்டிக்ஸ் வந்து அவங்க 2013 இருந்து நான் பாக்குறேன். இன்டர்நேஷனல் பார்டர் வந்து அவங்க ரொம்ப அதிகமா யூஸ் பண்றாங்க. இந்த ஊடுருவல், தீவிரவாதிகள் ஊடுருவதில் வந்து இந்த இன்டர்நேஷனல் பார்டர்லாம் நடக்குது. குறிப்பா பாத்தீங்கன்னா கட்டுவா,